நல்லது. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக செபித்துக் கொள்வோம். ஜீவனுள்ள தேவனே, பேசுகின்ற கடவுளே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை காயப்படுத்தினாலும் அது எங்களை காயம் கட்டுகிறதாய் இருக்கிறபடியினாலே உம்மை ஸ்தோஸ்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆண்டவரே கட்டும்படியாய் நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். திருச்சபையார் தயவாய் அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த வாரத்தில் இருந்து நம்முடைய பிரசங்க பீடத்திலே நாங்கள் ஒரு தொடர் செய்தியை நாங்கள் கேட்கும்படி ஆயத்தம் செய்து வருகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபையிலே அருகி வருகிற, காண கிடைக்காத, தொலைந்து போன ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் அது தேவ பயம், ஃபியர் ஆஃப் காட். பிரியமானவர்களே, ஆகவே இந்த தேவ பயத்தை குறித்து நாங்கள் தொடர் பிரசங்கங்களை வாரங்களிலே நாங்கள் கவனிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே தேவன் தம்முடைய மக்களிடத்திலே எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம் என்னவென்று சொல்லி அருமையானவர்களே நாங்கள் பார்த்திருந்தோம். தேவன் தாமே எதிர்பார்க்கின்ற பிரதானமான காரியம் அது என்னவென்று நாங்கள் உபாகமத்திலே 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம். அருமையானவர்களே, அது தேவ பயம். தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையே அல்லாமல் அவர் உங்களிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். பிரியமானவர்களே, அதிலே குறிப்பாக கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு அவரை சேவிப்பது என்று நாங்கள் கவனித்திருந்தோம். ஓவரால் தீம் ஃபியர் ஆஃப் காட். அதிலே பிரியமானவர்களே, ஃபியர் ஆஃப் காட் அண்ட் சர்விங் காட் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அருமையானவர்களே, நாங்கள் வாசித்த வேத பகுதி யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனங்கள் வரையுள்ள வேத பகுதியிலே பிரியமானவர்களே, தேவ பயமும் அவருடைய பிரசன்னமும், fear of God and God's presence of God என்று நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்துக்கும் பிரியமானவர்களே தேவ பயத்துக்கும் உள்ள பிரியமானவர்களே தொடர்பை பற்றி நாங்கள் ஆராயவிருக்கிறோம். அருமையானவர்களே, நாங்கள் வாசித்த வேத பகுதி யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனங்கள் எங்கே எந்த சூழ்நிலையில் அமைகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, மோசே மூலம் கர்த்தர் அங்கே அவருடைய கட்டளைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய கற்பனைகளை கடவுள் அவருடைய மக்கள் பின்பற்றும்படி நியமித்த நியதிகளை 10 கட்டளைகளாக 10 நியாயங்களாக பிரிமானுள்ளே சுருக்கி அவர் கொடுத்து விட்டு அதனை தொடர்ந்து வருகிற பகுதியை தான் நாங்கள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி உள்ள பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே இயற்கைக்கு மாறான, அதாவது பிரியமானவர்களே இயற்கையின் ஒழுங்கு மாறின ஒரு சந்தர்ப்பம். அருமையானவர்களே, எல்லாருடைய அவதானத்தையும் எடுக்கக்கூடிய விதமாக அருமையானவர்களே நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், அங்கே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, அங்கே தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன என்பதை உணரக்கூடிய விதமாக காரியம் நடக்கிறது. நாங்கள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று, பிரியமானவர்களே, வானம் பூமி எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவ தேவனுடைய பிரசன்னம் அங்கே உணரப்படுகிற வேளையிலே அருமையானவர்களே, அங்கே கண்ட பிரியமானவர்களே, இடி மின்னல் முழக்கங்களை அங்கே நாங்கள் காண்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த மக்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது என்று நாங்கள் பார்ப்போம். தேவனுடைய பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை பிரியமானவர்களே உணர்ந்த பொழுது அவர்களுடைய ரியாக்ஷன், அவர்களுடைய எதிர்வினை, அவர்களுடைய எதிர்விளைவு, அவர்கள் என்னவாய் அவர்கள் பிரியமானவர்களை ஆனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கே பிரியமானவர்களே 19ஆம் வசனத்திலே நாங்கள் 18ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது 19ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாது இருப்பாதாக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்புறம் மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். அருமையானவர்களே, இங்கே பயம் உண்டாகிறது, நடுக்கம் உண்டாகிறது, மரண பயம் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, இந்த 20ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, கடவுள் அவருடைய பிரசன்னத்தை மக்களுக்கு உணரச் செய்யும் போது 20ஆம் வசனம், யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்று அருமையானவர்களே நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். மோசஸ் said to the people, do not fear, for God has come to test you, that the fear of him may be before you, that you may not sin. அருமையானவர்களே, தேவ பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு முன்பாக தேவ பயம் உண்டாக வேண்டும் என்பதற்காக அங்கே கடவுள் பிரியமானவர்களே வானத்திலே பூமியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கடவுள் அன்னைக்கு வரும் பொழுது, கடவுள் பிரியமானவர்களே அவர் மக்களை நெருங்கும் போது நடப்பது என்னவென்று சொன்னால், அருமையானவர்களே, அங்கே அது பாவிகளுக்கு நடுக்கத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இதற்கு முன்னும் மக்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் 16ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனங்கள் வரை இப்படி பார்க்கிறோம். யாத்திராகமம் 19:16 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். They trembled before God. பிரியமானவர்களே, நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். அப்போ நாங்க பார்க்கிறோம் அருமையானவர்களே, இங்க கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை உணரச் செய்த போது அவர்கள் நிலை நடுங்கியது, அவர்கள் நடுங்கினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் நடுங்கினார்கள். இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் தூரமாய் நின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவர்கள் தூரத்திலே நின்று என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்போ தேவனை நெருங்குகிற காரியம் மிக அருமையானது அல்லவா? அதாவது the intimacy of God, intimacy with God. பிரியமானவர்களே, தேவனோடு உள்ள நெருக்கம் அது ரொம்ப அருமையானது. நாங்க எல்லாருமே
பிரியமானவர்களே, தேவனோடு நெருங்குவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். நாங்கள் பாடல்கள் வழியாக, அருமையானவர்களே, நாங்கள் துதிக்கிறதின் வழியாக, நாங்கள் ஜெபிக்கிறதின் வழியாக தேவனோடு நாங்கள் நெருங்குவதற்கு அந்த intimacy with God அது நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தவற விடுகிற காரியம் என்னவென்று சொன்னால், right, what we miss out, right? Intimacy with God is good, but what is missing? Dear friends, the fear of God. அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிறது, விரும்புகிறது. தேவன் அதை ரொம்ப விரும்புகிறார். அவரோடு பிரியமானவர்கள் நாங்கள் நெருக்கமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஆனால் தேவ பயம் இல்லாமல் அவருடைய பிரசன்னத்திலே வாழ்வது அது கூடாத காரியம். அவரை அன்பிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அது கூடாத காரியம். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு கடவுளுடைய இன்றைக்கு இந்த வேத பகுதியிலே அருமையானவர்களே, அந்த ஏற்பட்ட இடி மின்னல் முழக்கம் என்ன செய்தியை மக்களுக்கு கொடுத்தது என்று சொன்னால், பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமானவர். மோசேயினுடைய கடவுள் இஸ்ரவேலின் தேவன் அவர் பரிசுத்தமானவர் என்று பிரியமானவர்களே அங்கே தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு செய்தி கிடைக்கிறது. அவர் பயபக்திக்குரியவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் மகிமை பொருந்தியவர், அவர் வல்லமை மிகுந்தவர். அருமையானவர்களே என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதிகாரத்துல இருக்கிறவங்க, இன்றைக்கு ஸ்கூல் பிரின்சிபல் அதிகாரத்துல இருக்கிற அவங்கள மாணவர்கள் எப்படி நடத்துறாங்கன்னு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு வருகிறது என்னுடைய பள்ளிக்கூட காலங்கள். அருமையானவர்களே, அந்த நேரம் ஒரு ஆசிரியை அவங்க பாடசாலை எங்களுடைய வகுப்புக்கு வரும்போது பாடசாலை மாணவர்கள் அந்த ஆசிரியையை அவ்வளவாய் விரும்பவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. என்று சொன்னால், அதிகமாய் அந்த மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ரீ சப்ஜெக்ட விரும்புவாங்க கூட. தங்க ரொம்ப அத படிக்கிற விஷயத்துல விட அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்ல அவங்க ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. சோ எப்படியாவது இந்த பாடத்தை நாங்க தவிர்க்கணும்னு சொல்லி, அருமையானவர்களே, இன்றைக்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது, எங்களுடைய மாணவர்கள் அவர்களை கேலி செய்து அந்த கிளாஸையே நடத்த முடியாம பண்ணின சந்தர்ப்பம். பிரியமானவர்களே, பிரின்சிபல் அதிகாரத்துல இருக்கிறவர்களை போக விட்டு அவரை குறித்து பேசுகிற காரியம். அருமையானவர்களே, இன்றைக்கு இப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த கலாச்சாரத்துக்கு பழக்கப்பட்டவர்கள், அருமையானவர்களே, கண்களினால் காண முடியாத ஆனால் உண்மையாவே பிரசன்னமா இருக்கிற தேவனுக்கு முன்னாலே வரும் போதும், அருமையானவர்களே, பெற்றோரை மதிக்காத, பெற்றோருக்கு முன்னாலே பெற்றோருக்குரிய கனத்தை கொடுக்காத பிள்ளைகள், அருமையானவர்களே, பரமபிதா அவருடைய பிரசன்னம் இருக்கும் இடத்திலேயும் ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப கனவீனமா நடந்து கொள்கிறது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது பிரியமானவர்களே. ஆகவே இப்போ கடவுள், இந்த மோசேயினுடைய கடவுள் யார் என்பதை, வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுள் யார் என்பதை உணர்த்தும்படி ஒரு பெரிய மாற்றத்தை இயற்கையிலே கொண்டு வருவதின் ஊடாக அவர் யார் என்பதை பிரியமானவர்களே அங்கே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஏற்பட்ட பிரியமானவர்களே இடி முழக்கம், மின்னல், மலையின் மேல் ஏற்பட்ட புகை, பிரியமானவர்களே கொடுத்த செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் அவர் பயத்துக்குரியவர். ஆகவே அவருடைய ரியாக்ஷன்
தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த போது அவர்களுடைய எதிர்விளைவு எப்படி இருந்தது? பிரியமானவர்களே, அவர்களுக்கு தேவ பயம் உண்டானது, அவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டது, அவர்களுக்கு மரண பயம் உண்டானது. உண்மை. பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். அங்கே ஏசாயா தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்த போது, ஆலயத்துக்குள்ளே அவர் பிரவேசித்த வேளையிலே அங்கே தேவன் அவரை பரலோகத்துக்கு பிரியமானவர்களே கொண்டு சென்ற வேளையிலே பரலோகத்தின் பிரியமானவர்களே பரலோகத்தின் தரிசனத்தை அங்கே ஏசாயாவுக்கு காண்பித்த போது அங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், சேராபீன்கள் அங்கே தேவதூதர் கூட்டங்கள் இரு மருங்கிலும் பிரியமானவர்களே இருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற வேளையிலே பிரியமானவர்களே ஏசாயா சொன்னார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை, அந்த ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று பிரியமானவர்களே சொன்ன போது அவர் உணர்ந்த காரியம், ஐயோ நான் அதமானேன், ஐ எம் அன்டன், நான் அதமானேன், நான் செத்து போனேன். அந்த மரண பயம் பிரியமான நேரடியாய் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த வேளையிலே வந்தது. அருமையானவர்களே, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிற வேளையிலே பிரியமானவர்களே உடன்படிக்கையை சுமக்கவும் அதை பராமரிக்கவும் தேவன் வேறு பிரித்து அழைத்த அவருடைய பிரியமான ஊழியக்காரர்களை தவிர பிரியமானவர்களே இன்னொருவர் அந்த சரிந்து போகும் உடன்படிக்கை பெட்டியை தொட்டதினாலே அந்த இடத்திலே கர்த்தர் அவரை அடித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், உசியா ராஜா மிகவும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே பேரும் புகழும் பெற்ற மனிதன். அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே ஆசாரியர்கள் லேவியர்கள் செய்கிற பழைய ஏற்பாட்டு கான்டெக்ட்ல, பழைய ஏற்பாட்டு சூழலிலே பிரியமானவர்களே தூபம் காட்டுகிற அந்த பணியை ஆசாரியர்களை செய்ய விடாமல் தான் துணிகரமாய் செய்ததினாலே அந்த பரிசுத்த ஆராதனையை பிரியமானவர்களே தேவன் நியமித்த அருமையானவர்களே அவர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய சமூகத்திலே பயன்படுத்தி வந்த மனிதர்களை விடுத்து தன்னுடைய அதிகார பலத்தை, தன்னுடைய ஆணவத்தை வைத்துக் கொண்டு தன் தேவன் பயம் இல்லாமல் அவருடைய சமூகத்திலே பிரவேசித்ததினாலே அவர் சாகும் வரை குஷ்டரோகத்தோடு மரித்த அரசன் என்ற பெயரை அவர் வாங்கி கொண்டார். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தேவ பயம் இல்லாமல் பிரவேசிப்பது அது பயங்கரம். ஆகவே இந்த உண்மையாய் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களுடைய ரியாக்ஷன் அங்கே என்னவா இருக்கிறது? தேவ பயம். அருமையானவர்களே, அங்கே நடுக்கம், மரண பயம் உண்டானது. ஆகவே அது முதலாவது காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், இங்கே மோசேயின் இடத்திலே மக்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள், வேண்டுதலை வைக்கிறார்கள். அந்த வேண்டுதல் என்ன? அடுத்து இந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த மாத்திரத்திலே நேரடியாய் தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே வந்த போது அவர்கள் உணர்ந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த போது அவர்களுடைய ரியாக்ஷனை பார்த்தோம். அடுத்தது அவர்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன நாங்கள் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 19ஆம் வசனம், யாத்திராகமம் 20:19. மோசேயை நோக்கி, நீர் எங்களோட நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்போ அவர்கள் வைக்கிற விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மத்தியஸ்தர் தேவை, ஒரு மீடியேட்டர் தேவை. மோசே, தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் நீர் மத்தியஸ்தராய் வாரும், தேவன் என்ன சொல்லுகிறார் அதை கேட்டுக்கொண்டு நீர் எங்களோடு பேசும்.
அருமையானவர்களே, தேவன் எங்களோடு பேச வேண்டும். ஆனால் அவர் ஒரு மத்தியஸ்தரு கூடாக எங்களோடு பேசட்டும் என்று சொல்லி அங்கே கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு, to represent God's presence, right, they requested Moses to be their mediator. மோசே மத்தியஸ்தராய் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையிலே வரும்படி அவர்கள் கேட்கின்றார்கள். பிரியமானவர்களே, காரணம் என்ன? தேவனுடைய பிரசன்னம் அவர்களை ஆட்கொண்டது. தேவனுடைய பிரசன்னம் அவர்களை கட்டுப்படுத்தியது, கண்ட்ரோல் எடுத்தது. overwhelmed by the presence of God. அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவர்களால் இயங்க முடியவில்லை, அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். அருமையானவர்களே, சரி, எங்களுக்கு தேவன் ஒரு மத்தியஸ்தரை தரட்டும். பிரியமானவர்களே, பாவிகளை அழியாதபடி காப்பதற்கு கடவுள் தானே வழியை ஏற்படுத்தாவிட்டால் மனிதர்களால் ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. பரிசுத்த கடவுளுக்கு முன்னாலே பிழைத்திருக்க கடவுளே ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும். அல்லாமல் மனிதர்களால் கடவுளுக்கு முன்னாலே தாங்கள் பிழைப்பதற்கு, அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருப்பதற்கு ஒரு வழியை தாங்களாய் ஒன்றை உண்டாக்கி கடவுளுடைய பரிசுத்தத்தை, அவருடைய பரிசுத்தத்தின் தேவைகளை, அவருடைய நீதி கேட்பவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, தேவன் ஒரு வழியை உண்டாக்க வேண்டும். அவர் ஒரு மத்தியஸ்தரை ஏற்படுத்த வேண்டும். இப்போ பிரியமானவர்களே, இவர்களுடைய கேள்வி, இவருடைய ரிக்வெஸ்ட், அதனுடைய அந்த ரிக்வெஸ்ட்ல என்னென்ன அடங்குது, அவருடைய விண்ணப்பத்துல என்னென்ன அடங்குதுன்னு பாருங்க. முதலாவது, அவங்க சொல்றாங்க, மோசையை நோக்கி 19ஆம் வசனத்திலே, நீர் எங்களோட பேசும், எங்களுக்கு மத்தியஸ்தம் தேவை. அருமையானவர்களே, இதுக்கு முதல் என்ன நடந்தது? இதற்கு முதல் மோசே கடவுள் அவருடைய மக்களை வழிநடத்தி கொண்டு வர்ற நேரத்துல என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா? சரி, ஒரு கட்டத்துல அருமையானவர்களே, இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனை விமர்சித்தார்கள். என்னெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? கடவுள் உங்களோட மட்டுமா பேசுறாரு, எங்களோட பேச மாட்டாரா? உங்களுக்கு தெரியும், திருச்சபையில சரி, ஆரோன் மிரியாம் 2 பேரும் மோசேயினுடைய இமீடியட் ஃபேமிலியில உள்ளவங்க, சொந்த குடும்பத்துல. ஆரோனை கடவுள் ஆசாரிய ஊழியத்துக்காக அழைத்தார். அப்போ இப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், மிரியாம் மோசேயினுடைய சகோதரி, அக்கா. பிரியமானவர்களே, அங்கே மோசேக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய அதிகாரத்தை விமர்சித்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏன் எங்களோட கடவுள் பேச மாட்டாரா? ஏன் நாங்க மக்களை வழி நடத்த முடியாதா? ஏன் எங்களுக்கு தேவனுடைய வெளிப்பாடு கிடைக்காதா? அருமையானவர்களே, பிறகு நீங்க இஸ்ரவேல் சரித்திரத்துல பாப்பீங்க, கோராகு என்கின்ற மனிதன் தேவன் நியமித்த தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் எழும்பி எங்கள் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு உன்னை யார் நியமித்தது என்று சொல்லி அங்கே தன்னை அதிகாரியாக மாற்றிக்கொள்ள முயற்சித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க? பிரியமானவர்களே, ரைட், நீர் பேச தேவையில்லை, நாங்கள் பேசுவோம், கடவுளுக்காக நாங்கள் பேசலாம். நடந்தது என்ன? அருமையானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பை அங்கே சந்தித்தார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், மிரியாமுக்கு, அந்த பெண்ணுக்கு நடந்தது என்னது?
வேதத்தை வாசிக்கிற நீங்கள் குஷ்டரோகம். குஷ்டரோகம். பிரியமானவர்களே, அங்கே மிரியாமுக்கு அந்த குஷ்டரோகம் வந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கு பிறகு தேவனுடைய தாசன் தேவனிடத்திலே பரிந்து மன்றாடின போது கடவுள் இரக்கமாய் சுகத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம், மோசே இப்பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த போது, தேவனுடைய பிரசன்னத்தின் அங்க மகத்துவத்தை, பரிசுத்தத்தை, அவருடைய வல்லமையை உணர்ந்த போது, பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கேட்டது, எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவை. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், தேவன் தம்முடைய தாசனை உயர்த்தினார். அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் சரி. 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவங்க கேட்கிறாங்க, நீர் எங்களோடு பேசும். அருமையானவர்களே, அதுல அவர்களுடைய ரிக்வெஸ்ட்ல இன்னொரு விஷயம் அடங்கி இருக்கு. அது என்னன்னு சொன்னா, நாங்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அவங்க தேவனுக்கு செவி கொடுக்கவும் தேவனுக்கு கீழ்ப்படியவும் அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். சரி, நீ தேவனுடைய பிரதிநிதியா எங்கள் மத்தியில இரும், தேவனுடைய பிரசன்னத்தின் பிரதிநிதியா நீர் எங்கள் மத்தியில இரும், நாங்கள் கேட்போம், கடவுளுடைய கட்டளைகளை கேட்டு நடப்போம், நாங்கள் அட்டென்டிவா இருப்போம், நாங்கள் ஒபே பண்ணுவோம். அருமையானவர்களே, இதுதான் தேவ பயம் கொண்டு வருகிற காரியம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களுடைய பிரியமானவர்களே, அவர்களுடைய ஒப்புதல், அவர்களுடைய கமிட்மெண்ட் எப்படியா இருக்கிறது? நீர் பேசும், நாம் கேட்போம், நீர் பேசும், நாம் கேட்போம். இதற்கு முந்தையும் அவங்க சொன்னாங்க, ஆனா அதுல பெரிய தாற்பயத்தை நாங்க பார்க்கல. ஆனா இப்ப அதுல நாங்க பார்க்கிறோம். இதுக்கு முந்தையும் பிரியமானவர்களே, அங்கே 19ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாத்திராமம் 19 7ஆம் வசனத்துல இருந்து நான் வாசித்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு, யாத்திராமம் 19:7, மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது, கவனிங்க, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பிரியமானவர்களே, அப்போ எங்களுக்கு தெரியுது, மோசேய கணக்கெடுக்கல, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த தேவனுடைய தாசனை மதிக்கல. அருமையானவர்களே, மோசேயை மதிக்க வேண்டியது அது அந்த பதவிக்காகவோ, பிரியமானவர்களே, வயதுக்காகவோ, அருமையானவர்களே, இல்லை. மோசேயை கடவுள் எப்படி நியமிக்கிறார் என்றால், அவருடைய பிரதிநிதியா தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்காக. ஆகவே அவருடைய வார்த்தையின் நிமித்தம். அப்ப மோசேக்கு கொடுக்கிற கனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கிற கனம், மோசேக்கு கொடுக்கிற கனம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொடுக்கிற கனம். பிரியமானவர்களே, அந்த கனத்தை தேவன் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சோ இனி அவர்கள் சொல்லுகிற காரியம், நாங்க இனி கர்த்தரை ஏமாற்ற மாட்டோம், நாங்க செவி கொடுப்போம், உமது மூலம் தேவன் அவருடைய வார்த்தையினாலே எங்களோடு பேசட்டும், நாங்கள் நிச்சயமாய் கேட்போம், நாங்கள் அவதானிப்போம், நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அருமையானவர்களே சொல்லுகிறதை நாங்கள் பார்ப்போம். ஆகவே தேவனுடைய பிரசன்னத்துக்கு அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன், அங்கே பயம் உண்டானது, நடுக்கம் உண்டானது, மரண பயம் இல்லாவிட்டால் அவர்கள் இடத்தை விட்டு தூரமாய் போனார்கள். அவர்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன? தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியாது, எங்களுக்கு ஒரு பிரதிநிதி இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒரு பிரதிநிதி தேவை, ஒரு மீடியேட்டர் தேவை.
அருமையானவர்களே, சோ மூன்றாவது பிரியமானவர்களே, நாங்க என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், கடவுளுடைய சமூகத்திலே ரைட், அவர்கள் பிரியமானவர்களே தேவனை சந்திப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். தேவனை ஆராதிப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். இது மிக முக்கியமான காரியம். என்னன்னு சொன்னா, கடவுள் அவர்களை அழைத்து கொண்டு வந்த பிரதானமான நோக்கமே என்னது என்று சொன்னால், தேவன் அவர்கள் கடவுளை ஆராதிப்பதற்காக, அதாவது தேவனை அவருடைய மக்கள் சந்திப்பதற்காக, கடவுள் தம்முடைய மக்களை சந்திப்பதற்காக நான் ஏற்படுத்தி இருக்கிற மலைக்கு, அந்த மலை அடிவாரத்துக்கு என்னுடைய மக்களை கூட்டிக் கொண்டு வா, அவர்களை விடுதலை செய்து கொண்டு வா என்று சொல்லி மோசேக்கு கடவுள் கட்டளை இடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் the whole purpose பிரியமானவர்களே of Exodus. நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, to worship God. கடவுள் அத எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த நோக்கம் அவரை ஆராதிப்பதற்காக. இப்போ அந்த 19ஆம் வசனத்துல அவங்க தெளிவா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, நீர் பேசும் நாங்கள் கேட்போம், இல்லாட்டா நாங்க செத்து போவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க தொடர்ந்து கடவுளை சேவிப்பதற்கு நாங்க எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்றோம். எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தாங்க, நாங்க கர்த்தரை சந்திக்கணும், அவரை நாங்க ஆராதிக்க வரணும் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே தங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நாங்க தேவனுடைய சமூகத்துல நிலைத்திருப்பதற்கு, சாகாமல் பிழைத்திருப்பதற்கு உங்களுக்கு வழி தேவை. அந்த வழி மத்தியஸ்தரூடாக வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதிப்பதற்கு அவர்கள் தயாரானார்கள் என்று நாங்க இங்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே அந்த மத்தியஸ்தருக்கூடாக அந்த தேவை, அந்த நோக்கம் நிறைவேறுகிறதை நாங்க பார்க்கிறோம். என்ன நோக்கத்துக்காக தேவன் அவர்களை மீட்டுக் கொண்டாரோ பிரியமானவர்களே, என்ன நோக்கத்துக்காக கடவுள் அவர்களை வேறு பிரித்து அழைத்தாரோ, என்ன நோக்கத்துக்காக அவர்களை பிரியமானவர்களே ரட்சித்துக் கொண்டாரோ, அந்த நோக்கம் அவரை ஆராதித்து அவரை சேவிப்பதற்காக இப்போது அதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு அருமையானவர்களே எப்படி தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள்? நாங்கள் சாகாமல் இருக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே. அதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் உணர்கிற காரியம் என்ன? எங்களுடைய பாவத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க முடியாது. எங்களுடைய பாவத்தோடு பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதித்து அவரை சேவிக்க முடியாது. ஏன்? எங்களுடைய ஆராதனை ஒழுங்கிலே நாங்கள் முக்கியமாக பாவ அறிக்கை ஜெபத்தை நாங்கள் தவறாமல் வைத்திருக்கிறோம். காரணம் என்ன? எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான பகுதி ஒன்று எங்களுடைய பாவ அறிக்கை. அருமையானவர்களே, அது மிக மிக முக்கியம். இன்னைக்கு நாங்க கடவுளுடைய பிரசன்னத்துல வாழ்றோம், தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்றோம்னு சொல்லிக்கொண்டு அவர்களுடைய பாவத்தை குறித்த உணர்வு இல்லாட்டி, அது அவங்களுக்கு பிரச்சனையா கொடுக்காட்டி, நாங்க பிரசன்னத்துல இருக்கிறோம், கடவுளுடைய பிரசன்னத்துல இருக்கிறோம், we are okay. We have God's presence, we are in the presence of God அப்படின்னு சொல்றதா இருந்தா அது அவங்க ஏமாத்தி கொள்றதாக இருக்கும் அருமையானவர்களே. சரி, இன்னைக்கு ஆராதனைகளை கட்டுப்படுத்துகிற காரியம் என்ன பிரியமானவர்களே? வர்ஷிப் என்று சொல்லுகிறது. கடவுளுடைய பிரசன்னம் என்ற உச்சரிப்பை பயன்படுத்தும் போது ஆராதனையை கட்டுப்படுத்துற காரியம் என்னது பிரியமானவர்களே? இசை கருவிகளினுடைய ரிதம். அருமையானவர்களே, இன்றைக்கு சரி, இசை கருவிகளுடைய டெம்போ, தாளம், பிரியமானவர்களே வாய்ஸ், குரல் வளம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசை கருவிகள். அருமையானவர்களே, நாங்க கடவுளுடைய பிரசன்னத்துல நிறைஞ்சிட்டோம்.
எத்தனை ஒரு ஏமாற்று காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே. சோ தேவ பிரசன்னத்திலே அவருக்குரிய பயம் இல்லாமல் போய்விட்டது. அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பிரியமானவர்களே, நாங்கள் செத்து போவோம். அருமையானவர்களே, நாங்கள் செத்து போவோம், நாங்கள் சாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவை என்பதை அருமையானவர்களே உணர்ந்தார்கள். இப்பொழுது அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு வழி என்ன? அவருடைய சமூகத்தில் நாங்கள் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு வழி என்ன? அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் கொண்டு வந்த ஆசீர்வாதம், அதை சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். தேவ செய்தியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். தேவனுடைய பிரசன்னம், இறை பிரசன்னம், இறை சமூகம் தந்த ஆசீர்வாதம், நன்மை என்ன? இப்பொழுது நான் கவனிப்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம், அதிலே 20ஆம் வசனம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். சரி, முதலாவது உங்களை சோதிப்பதற்கு, உங்களை டெஸ்ட் பண்ணுவதற்கு. அந்த டெஸ்ட் என்ன நன்மையை கொண்டு வந்தது என்று சொன்னால், ஒரு மீடியேட்டரை கொண்டு வந்தது, ஒரு மத்தியஸ்தரை, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாக நிற்பதற்கு ஒரு மத்தியஸ்தரை கொண்டு வந்து தந்தது. அதாவது ஒரு மத்தியஸ்தர் தேவை என்ற நிலையை உணர வைத்தது. தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய பிரசன்னம், இடி முழக்கம், பயங்கரம், சாக போகிற மாதிரி நிலைமை, நடுக்கம். அது தந்த நன்மை என்னன்னா, நிச்சயமா எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவை, எங்களுக்கு ஒரு மீட்பர் தேவை. இரண்டாவது கொண்டு வந்து தந்த நன்மை என்னவென்று சொன்னால், தேவ பயம், இறை பயம். நீங்கள் தேவனுக்கு முன்பாக, வசனத்தை பாருங்க, உங்கள் முகத்திற்கு முன்பாக பிரியமானவர்களே, தம்மை பற்றும் பயம், கடவுளை பற்றும் பயம் இருப்பதற்காக தேவன் பிரசன்னமானார். இது ஆசீர்வாதமா இல்லையா? The fear of God is a blessing, dear friends. இன்னைக்கு blessing சொல்லும் போது, ஆசீர்வாதம் சொல்லும் போது, தேவனுடைய சமூகத்துல, நாங்க இந்த சர்ச்சுக்கு வந்து ஜெபிச்சோம், எங்களுக்கு சுகம் கிடைத்தது, நாங்க இந்த சர்ச்சுக்கு வந்து கிடைச்சோம், எங்களோட வாழ்க்கையில இந்த காரியம் நிறைவேறியது, நாங்க இப்ப மன திருப்தியா இருக்கிறோம், நாங்க சர்ச்சுக்கு வந்தோம், எங்களுக்கு இந்த நல்ல தொழில் கிடைச்சிச்சு, இப்படி வசதி வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி உயர்வுகள் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. Of course, பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் இரக்கமாய் ஒருவருக்காக ஒருவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து ஜெபிக்கிற போது நிச்சயமாய் கேட்டு பதில் தருகிறார். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் விட நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எது என்று சொன்னால், இறை பயம், தேவ பயம். அது எங்களுக்கு ஒரு பிளெஸிங். உங்களுக்கு தெரியுமா? அவருடைய சமூகத்துல தேவ பயத்தோட அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பயம் தேவனை குறித்த பயம், தேவனுடைய வார்த்தையை குறித்த பயம், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறதான பயம், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும் அந்த கணம், அந்த மதிப்பு, அந்த பயம். இட்ஸ் a blessing. எங்க பிள்ளைகளுக்கு, எங்களுடைய திருச்சபை ஆண்கள் பெண்களுக்கு, அருமையானவர்களே, வாலிபர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அருமையான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த தேவ பயம் என்னத்தை தருகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, அங்கே அருமையானவர்களே, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய அந்த இருதயத்தை கொடுக்கிறது. ரெண்டு காரியம். ஒன் இஸ் frightening.
God never frightens. But God brings, dear friends, the fear of God, not frightening. இப்ப அதாவது இந்த பயமுறுத்தல்னு சொல்றது இருக்கு இல்லையா, பயமுறுத்துறது இல்ல, இறுதி எண்ட் ரிசல்ட் அவருடைய பிரசன்ஸ்ல, தேவனுடைய பிரசன்னத்துல எண்ட் ரிசல்ட் என்ன, முடிவு என்ன, முடிவு பிரதி விளைவு என்ன, என்ன உண்டாகிறது? தேவ பயம். அங்க நீங்க பாக்குறீங்க 20ஆம் வசனத்துல, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு தேவனுடைய கற்பனைகளின் படி நடக்க அது உதவி செய்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லா துறையிலையும் எடுத்து பாருங்க, தேவ பயம் எங்களுக்கு நன்மையை கொண்டு வருதா இல்லையா? தேவ பயம் எங்களுக்கு நன்மையை கொண்டு வருதா இல்லையா? கணவன் மனைவி வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, கணவன் மனைவி வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க, தேவ பயம் நன்மையை கொண்டு வருதா இல்லையா? நினைச்சு பாருங்க. உங்களுடைய படிக்கிறத எடுத்துக்கொள்ளுங்க, நாங்க படிக்கிறதுல உண்மையா இருக்கிறதுக்கு தேவ பயம் உதவி செய்தா இல்லையா? எங்களுடைய தொழிலை எடுத்துக்கொள்ளுங்க, எங்களுடைய தொழில்ல நாங்க தவறான வழியில போய் அகப்படாம இருப்பதற்கு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, பிரியமானவர்களே, அந்த இடத்துல எங்களுக்கு கனமும் மரியாதையும் கிடைக்கிறதா இல்லையா? அருமையானவர்களே, உண்மை. நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலே நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன், நீங்க தேவ பயத்தோடு நடந்து பாருங்க, நீங்கள் புரியாத மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாள். அது கடவுள் கொடுக்கிற ரிவார்ட். உங்களுடைய பாடசாலையில, உங்க மாணவர்கள் மத்தியில நீங்க தேவ பயத்தோடு நடந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். தேவன் அதை தருவாரு, அவருடைய மக்கள் மத்தியில அதை தருவாரு. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்துல நீங்க தேவனுக்காக விட்டு கொடுக்காம வாழ்ந்து பாருங்க, ஒரு நாள் தேவன் உங்களை மதிப்பாய் அவர்கள் மத்தியிலே வைப்பார். பிரியமானவர்களே, சோ நீங்க கடவுளுக்கு பயப்படுறதுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க டபுள் மீனிங்ல பேச மாட்டீங்க. இரட்டை அர்த்தம் கொடுக்கிற கேவலமான வார்த்தை நீங்க இருக்கிற இடத்துல எதிர்ப்பாளர் மத்தியில கேவலமான முறையில நீங்க நடக்க துணிய மாட்டீங்க. பிரியமானவர்களே, நீங்க சோதிக்கப்பட்டாலும் தூண்டப்பட்டாலும் தவறான ஒரு வெப்சைட்டுக்குள்ள பிரவேசித்தாலும், பிரியமானவர்களே, தவறு விழுந்தாலும் கடவுள் பயம் இருக்கும்போது நீங்க தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு நீங்க மனம் திரும்பி வருவீங்க. அந்த சைபர் கிரைம்ல நீங்க அகப்படாதபடி கடவுள் உங்களை காத்துக் கொள்வார் எல்லா வாழ்க்கையிலும். இனி எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்க வாழ்க்கப்பட போற இடத்துக்கு உங்களுக்கு கனமும் மரியாதையும் கிடைக்கும். எல்லா வாழ்க்கையிலும் தேவ பயம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அருமையானவர்களே, சோ கடவுளுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறதாய் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு சோ நாங்க கடவுளுடைய சமூகத்திலே நிலைத்திருப்பதற்கு, பரிசுத்த தேவன் மத்தியிலே பிழைத்திருப்பதற்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே மத்தியஸ்தர் யார்? யார் அந்த ஒரே மத்தியஸ்தர்? ரோமர்ல என்ன வாசிக்கிறோம், எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம், தீமோத்தேயுல என்ன வாசிக்கிறோம்? பிரியமானவர்களே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருவரே. அருமையானவர்களே, யார் அந்த ஒருவர்? இயேசு கிறிஸ்து. யார் அந்த ஒருவர்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், அப்படி தொடர்ந்து நீங்க வாசிச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா, நான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. 6ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 2:6, எல்லாரையும் மீட்கும் பொருளாக
தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஓ பிரியமானவர்களே, யார் எங்கள் மத்தியஸ்தர்? எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து பரிந்து மன்றாடுகிற மத்தியஸ்தர் யார்? பரலோகத்திலே திரியேக தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து மாம்சமாகி நம் மத்தியில் வந்த அந்த மத்தியஸ்தர், அந்த மீட்பர் யார்? தேவனுடைய பிரசன்னத்தின் பிரதிநிதியாய் நம் மத்தியில் வந்தது யார்? யோவான் 1 அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், 1 வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்திலே, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனை தொடர்ந்து வருகிற 15 16 வசனத்திலே பார்ப்பீர்கள், அவரை நாங்கள் கண்டோம், பிதாவுக்கு சமனான மகிமையை கொண்டவராய் இருந்தார். அப்படி என்று சொன்னால் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையிலே மத்தியஸ்தர் யார்? மரியாளா? அர்சிஸ்டரா? பரிசுத்தவான்களா? செயின்ஸா? பிரியமானவர்களே, கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கிற மத்தியஸ்த ஊடகம் சிலையா? அருமையானவர்களே, இல்லாவிட்டால் இந்த கை அடையாளங்களாய் வைத்துக் கொண்டிருக்கிற சிலுவையா? பிரியமானவர்களே, உருவ படங்களா? அருமையானவர்களே, மனிதர்களா? குருவானவர்களா? கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கிற மத்தியஸ்தர் ஒருவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார். பரிசுத்த தேவன் பாவிகளை அழிக்காதபடிக்கு அவர்களை ரட்சிப்பதற்கு அவருடைய நீதி இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறியது. பாவிகளை மீட்பதற்காக அவர்களை வாழ வைக்க பரிகாரம் இயேசு கிறிஸ்துவிலே கொடுக்கப்பட்டது. அந்த சப்ஸ்டிடியூட் சாக்ரிஃபைஸ், அந்த பதிலீடான பலி இயேசு. அவர் எங்கள் மத்தியஸ்தர். பிரியமானவர்களே, மோசே சொன்னார், இந்த ஜனங்களை நீ அழிப்பீர் என்று சொன்னார். ஜீவ புத்தகத்தில் இருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். ஆனால் எங்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே, மோசே ஒரு சாதாரண மனிதன். மோசே பரிபூர்ணமான மத்தியஸ்தர் அல்ல. அவர் வரப்போகும் மத்தியஸ்தருக்கு ஒரு அடையாளம். தேவன் அவருடைய மக்களை ரட்சிப்பதற்கு எழுப்ப போகும் ஒரு ரட்சகர், மீட்பர், மத்தியஸ்தர். அந்த ரிடீமர், அந்த மீடியேட்டர் யார்? காலம் நிறைவேறின போது கன்னியினுடைய வயிற்றிலே பிறந்த அவர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுக்கும் மீட்கும் பொருளாய் வந்தார். இயேசு. அவரை விசுவாசிக்கிறதுனாலே நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வாழ்கிறோம். அந்த இன்டிமசி வித் காட், தேவனோடுள்ள நெருங்கிய சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே, அவருடைய நாமத்தின் பேரிலே தேவனுடைய சமூகத்திலே நிச்சயமாய் நாங்கள் நெருங்க எங்களுக்கு இடம் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, தேவ பயம் இல்லாத தேவனோடு நெருக்கம் எப்போதும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஓ பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னமும் தேவ பயமும் என்று இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். தேவனுடைய பிரசன்னம் எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை எங்களிடத்தில் ஏற்படுத்துகிறது, எப்படிப்பட்ட ஒரு பிரதிவிளைவை, ஒரு எதிர்வினையை, ஒரு எதிர்விளைவை தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற நாங்கள் மெய்யாகவே அவருடைய சமூகத்தில் தேவ பயமுடையவர்களாய் தேவனுக்குரிய கனத்தை, தேவனுக்குரிய வார்த்தைக்குரிய கனத்தை, தேவனுடைய பிரசன்னத்துக்குரிய கனத்தை, தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டு
அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய ஊழியத்துக்காக இந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அந்த கணம் உண்டா பிரியமானவர்களே? எங்களுடைய பிள்ளைகள் அவர்களை குறித்து எப்படி பேசுகிறார்கள்? எங்களுடைய போன் கால்ஸ், எங்களுடைய கான்வர்சேஷன்ஸ், எங்களுடைய மெசேஜ் பிரியமானவர்களே எப்படிப்பட்டதா இருக்கிறது? பொது இடங்களிலே ஒருவரை ஒருவர் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கணம் என்ன? பிரியமானவர்களே, தேவன் அந்த பயங்கரமான பிரசன்னத்தை அவர் தருகிறார். அருமையானவர்களே, நாங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அவரிடத்திலே திரும்பும் போது நாங்கள் காக்கப்படுவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய நாள் வானமும் பூமியும் அழிந்து போகும்படி அவருடைய பிரசன்னம் எக்கால சத்தத்தோடு வரும்போது நாங்கள் அழிந்து போவோம். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் தேவ பயத்தோடு நாங்கள் அனுபவிக்க கடவுள் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அது எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நன்மையை கொண்டு வந்து தரும். கிறிஸ்து இயேசு எங்களுக்கு எவ்வளவு பாதுகாக, எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்தும். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.